ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் மெனு என்னன்னு பார்க்கலாம். ஒயிட் ரைஸ், ரசம், மட்டன் குழம்பு, மட்டன் சாப்ஸ், முட்டை. இதோட ஃபுல் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. அப்பா காலையிலே போய் குழம்புக்கு எலும்பு கறியும் சாப்ஸுக்கு எலும்பில்லாத கறியும் வாங்கிட்டு வந்துட்டாரு. அம்மா சின்ன வெங்காயம் உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரெசிபிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன வெங்காயம் தான். சாப்ஸுக்கும் சரி குழம்புக்கும் சரி சின்ன வெங்காயத்திலே பண்ணுவோம். மட்டன் சாப்ஸுக்கு கறி சின்ன சின்னதாக இருக்கணும். ஸோ அம்மா எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கிறாங்க. குழம்புக்கு எலும்பு கறியும் சாப்ஸுக்கு எலும்பே இல்லாத சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுத்துக்கணும். ரசத்துக்கும் குழம்புக்கும் தனித்தனியாக புளி ஊற போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் குழம்புக்கும் சாப்ஸுக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. நல்ல இளம் ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்திருக்காரு அப்பா இன்னைக்கு. ஃபஸ்ட்டு குழம்பு கறியில இருந்து சூப் எடுக்க போகிறோம். அதுக்கு மிளகையும் ஜீரகத்தையும் ஒன்றெண்டாக நுணுக்கிக்கணும். அப்புறம் குக்கரை வச்சுட்டு ஆயில் போட்டுட்டு நுணுக்கி வச்சிருந்த ஜீரகத்தையும் மிளகையும் போட்டுட்டு சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் ஒன்றெண்டாக நசுக்கி போட்டுக்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு தக்காளியை நறுக்கி போட்டு வதக்கிக்கணும். இதில் சூப்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். அப்புறம் கழுவி வச்சிருக்கிற கறியையும் எடுத்து போட்டு கிளறிக்கணும். மஞ்சத்தூள் போட்டுக்கணும். அரிசி கழுவுன தண்ணியை ஊற்றி குக்கரை மூடி வேக விட்டுற வேண்டியதுதான். 10 விசில் விட்டு எடுத்தோம். அடுத்து குழம்புக்கு அரைக்க வேண்டிய தேவையான மசாலா பார்ப்போம். சோம்பு, ஜீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, தேங்காய். கடாயில் எண்ணெய் போட்டுட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, கரம் மசாலாஸ், பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, ஜீரகம், மிளகு, சோம்பு எல்லாம் போட்டு வணக்கிக்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி 2 அறுத்து போட்டுக்கணும். எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்து வணக்கிக்கணும். அடுத்து குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கணும். இது நம்ம வீட்டிலேயே அரைச்ச மசாலா பொடி. இதோட ரெசிபியை நான் டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. மசாலா பொடி போட்டதும் சும்மா 2 கிளறி ஆஃப் பண்ணி ஆற வச்சிடணும். மட்டன் வெந்துருச்சு, அதுலேருந்து சூப்பும் எடுத்தாச்சு. மட்டன் சாப்ஸுக்கு அரைக்க வேண்டிய பொருட்கள் பார்க்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, ஜீரகம், சோம்பு, கருவேப்பிலை, வரமிளகாய், காஷ்மீரி மிளகாய், தேங்காய், தக்காளி, மஞ்சள் இதெல்லாத்தையும் மிக்சி ஜாரில் மாற்றி தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து கடாயில் தேங்காய் எண்ணெயை ஊற்றிட்டு சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் 1-2 இடித்து போட்டுக்கணும். பூண்டும் சின்ன வெங்காயம் வணங்கினதும் அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்து கிளறணும்.
சாப்ஸுக்கு தேவையான அளவு உப்பை இங்கேயே சேர்த்துக்கணும். அடுத்து கழுவி வச்சிருக்கிற மட்டனையும் சேர்த்துக்கணும். நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக விட்டுறணும். மட்டன் நல்லா வெந்து சுருண்டு வரணும். குழம்புக்கு வதக்கி வச்சிருந்த மசாலா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கணும். சூப் எடுத்தது போக மிச்ச கறியை அடுப்பில் வச்சு அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணியையும் ஊற்றி உப்பையும் போட்டு குழம்பு நல்லா வெந்து வர்ற வரைக்கும், எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொதிக்க வைக்கணும். ஊற வச்சிருந்த புளியையும் கரைச்சி ஊற்றி கொதிக்க விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புல நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சைடு சாப்ஸ் வெந்துக்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நடுவில் முட்டையும் வேக போட்டு எடுத்தாச்சு. சாப்ஸ் நல்லா இந்த அளவுக்கு சுருண்டு வெந்து வரணும். இப்போது தேங்காய் எண்ணெய் தாளித்து ஊற்றணும். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு சாப்ஸில் கருவேப்பிலையை போட்டு சூடாக இருக்கிற தேங்காய் எண்ணெயை எடுத்து அப்படியே ஊற்றிடணும். அவ்வளோதான், சாப்ஸ் ரெடி. தேங்காய் எண்ணெய் ஊற்றுறதுனால நல்லா வாசமாக இருக்கும். இதுதான் இன்னைக்கோட லஞ்ச் மெனு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.